லோடு மேன் தெரியாது, அவங்க லாரி உங்களுக்கு தெரியாது, அவங்க உள்ள முன்னாடி இருப்பாங்க. ஹலோ அண்ணா, லோடு வண்டி எப்பண்ணே வரும்? தெரியலப்பா, அவங்க முன்னாடி போய் கேளுங்க. ஹலோ, அவருக்கு தெரியாதாண்ணா, வந்து பார்க்க சொல்கிறேன். நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, நான் மறந்துடுவேன். போகாம எத்தனை தடவை சொல்றது, அங்க போய் பாருங்க. உதவி தானே கேட்டேன். உதவினா அங்க முன்னாடி அவர்கிட்ட போய் கேளுங்க. நாங்க எண்ணிக்கை இருக்கல, போயா மறந்து நான் எழுதுறதா இருக்கும். அவங்ககிட்ட கேட்டேண்ணா, இல்லைன்னாங்க. அப்ப நான் என்னங்க பண்றது? நீங்க அங்க போங்க, நாங்க எண்ணிக்கை இருக்கேங்க. போயாம சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா உங்களுக்கு? ஏன்னா கோபப்படுறீங்க? கோவப்படலைங்க, போங்க. சொன்னா சரி அப்போ சொல்லுங்க. அப்போ அண்ணா எண்ணிட்டு இருக்காப்புல, அவர் தொல்லை பண்ண கூடாதுன்னு எண்ணிட்டு இருக்கேன். சரி கேட்குறேன். சரி அண்ணே, இந்த நெல்லை விளைய வைக்கிறதுக்கு என்ன விதனை போட்டா? என்னதான் பிரச்சனை? ஏட்டா அறிவிட்ட கம்யூனிட்டி அவனை புரியுதா புரியலடா? ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு தரமான ஒரு கண்டென்ட் தான். ஒருத்தர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடுற மாதிரி கண்டென்ட். வெயில், சரியான வெயில், 2 மணி உச்சி வெயில நிக்கிறோம். ஏன் இவ்வளவு ஸ்லோவா பேசியிருக்கேன்னா, அங்க ஒருத்தர் வந்து இங்க உள்ள இந்த மூட்டைகள்லாம் எண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து மதுரைக்குள்ள உள்ள நண்பர் ஒருத்தர் வந்து அவரை போயிட்டு பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்க ஒருத்தர் மூட்டையெல்லாம் எண்ணிட்டு இருப்பாரு, அதை வச்சு ஒரு ப்ராங்க் பண்ண சொன்னாங்க. ஸோ அதான் நான் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மதுரை சீரீஸ் 7 கேட்க வந்தா. சரி சரி கேக்குறேண்ணா. லோடு முன்னாடி லோடு கணக்குள்ள இருப்பாங்க, அவங்க கேட்டுங்க. அங்கேயா? ஆமா, முன்னாடி இருக்காங்க. லோடு மேன் தெரியாது, அவங்க லாரி உங்களுக்கு தெரியாது, அவங்க உள்ள முன்னாடி இருப்பாங்க. ஹலோ சரி ஓகே கேட்குறேன். அண்ணா, லோடு வண்டி எப்பண்ணே வரும்? தெரியலப்பா, அவங்க முன்னாடி போய் கேளுங்க. லோடு வண்டி வந்து போகிறோம், அது நம்மளுக்கு தெரியாது. நான் கணக்குல என்னைக்கு இருக்குதான் பார்க்க முடியும். நாங்கள் எப்போ வரும் கணக்கு அங்கே போய் கேளுங்க நீங்கள். ஹலோ, அவருக்கு தெரியாதாண்ணா, வந்து பார்க்க சொல்கிறேன். அவர்கிட்ட கேட்டேன். அண்ணா வண்டி முன்னாடி போய் கேளுங்க, நான் மறந்துடுவேன். எத்தனை தடவை என்றது அங்கே போய் கேளுங்க. சார் சார் ஹலோ அண்ணா, அவங்க அவங்க எண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா. ஐயா, இது எழுதிட்டு இருக்காது சொன்னா கேட்க மாட்டேன். சரி அண்ணா, இந்த மூட்டையெல்லாம் எத்தனை மணிக்கு இங்கே வந்துச்சு? இதுக்கு முன்னாடி லோடு ஏற்றிட்டாங்களா? எனக்கு தெரியாதுப்பா, நான் கணக்கு பார்த்துக்கிருக்கேன். கணக்கு நான் விட்டுருவேன். அங்கே முன்னாடி இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. ஐயா, 2 ட்ரிப்பு நான் மறந்துடுவேன். நான் அங்கே முன்னாடி இருப்பாங்க, போய் கேளுங்க. இல்லைண்ணா, ஆல்ரெடி கேட்டேன். யார் சொல்கிறேன், இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போதாண்ணா? தெரியல, அங்கே கேட்டுக்குங்க நீங்கள். கவர்மெண்ட்டுக்கு போதாங்கிறது தெரியலன்றாருண்ணா. நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, நான் மறந்துடுவேன். போகாம எத்தனை தடவை சொல்றது, அங்க போய் பாருங்க. உதவி தானே கேட்டேன். உதவினா அங்க முன்னாடி அவர்கிட்ட போய் கேளுங்க. நாங்க எண்ணிக்கை இருக்கல, போயாம மறந்து நான் எழுதுறதா இருக்கு. அங்க போய் கேளுங்க. நீங்க அவங்ககிட்ட கேட்டேண்ணா, இல்லைன்னாங்க. அப்ப நான் என்னங்க பண்றது? நீங்க அங்க போங்க, நாங்க எண்ணிக்கை இருக்கேங்க. போயாம சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா உங்களுக்கு? ஏன்னா கோபப்படுறீங்க? கோவப்படலைங்க, போங்க. ஏன் கோபப்படுறீங்க? ஏன்னா கோபப்படுறீங்க? கோவப்படல ஜி, சொல்ற கேளுங்க. நான் அங்கிருந்து எண்ணிட்டு வரப்ப மறந்து போச்சு. திருப்பி என்றதா இருக்கு. போங்க, கோச்சுக்கலாம் போங்க. என்ன சித்ரானி என்றது ஒரு வேலையாண்ணா? அந்த வேலை எண்ணி பார்த்தாதாங்க தெரியும். சொன்னா சும்மா என்றதுக்கே சும்மா இது பண்ணிருக்காருண்ணா. அது போய் கேட்டா அந்த ஆள் மூஞ்ச எங்க கொண்டு வைக்கிறாருன்னு தெரியல. ஆல்ரெடி மூஞ்ச குருன்னு வச்சிருக்காரு. சரி
அரிசி ரேஷனுக்கு போகுது. எனக்கு என்னையா தெரியும்? அங்க போய் முன்னாடி எழுதுறவங்கிட்ட கேளுங்க. ஏன் போட்டு தாலியா இருக்கிறீங்க? போங்க வேலையை பார்த்துட்டு. ரேஷனுக்கு போகுதா எங்க போகுது? அது எனக்கு என்ன தெரியும்? அங்க போய் முன்னாடி உள்ளவங்கிட்ட கேளுங்க. நான் எந்த கணக்கு பிள்ளைங்க எண்ணிக்கை கொடுக்கணும். நீ இப்படி ஓயாம போனீங்கன்னா எனக்கு குழப்பம். என்ன போட்டு தாலியா இருக்கிறீங்க? போங்க முதல்ல, தயவு செய்து போங்க. சரி, ஏன்னா கோவப்படல, நான் சார்பா தான் பேசுறேன். போங்க. போச்சு முதலாளி கேட்டாவே சொன்னேன். நான் சார்பா தான் பேசிக்கிறேன். கோவப்படுற அளவுக்கு வச்சுக்கிறாங்க. போங்க முதலாளி. எங்கேயோ திருட்டுத்தனமா நல்லா அழிச்சு போறீங்க போல. ஆமா ஆமா சரி. ம் 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 ஆ ஆ ம் ம் சரி சரி. சரி என்ன அவனுக்கு பிரச்சனை? ஒரு சின்ன டவுட் தானே கேட்க வரேன். ஏன்னா ஓயாமையா டவுட் கேப்ப? நான் என்றதா உன்னைய பாத்துக்கிட்டே இருக்காதா? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? டென்ஷன் ஆயிரும். போயிரு பேசாம. நான் என்னைக்கு கொடுத்து கணக்கு கொடுக்கணும். லோடு ஏத்தணும் 4 மணிக்கு. மணி எத்தனை பாரு. இன்னும் அவனோட போயிருக்கு. இது அவர் போய முன்னாடி போய முதல் மரம் இது நெல் எந்த மரத்துல முளைக்குதுன்னு கேட்கலாம். மரத்துல முளைக்குதா? மரத்துல முளைக்குதா? டவுட் கேட்க வந்தேன். என்ன டவுட் கேக்குற? மரம் எந்த நெல் எந்த மரத்துல முளைக்கும்? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? மரத்துல முளைக்குமா கீழே முளைக்குமா? தெரியல. என்ன கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க. மரத்துல முளைக்குதா அதுல முளைக்காத? போயா பேசாம. எண்ணிக்க முடியாம முதல்ல மறந்துடுவேன். ஓ உன்னோட மறுபடியும் என்ன வேண்டியதா இருக்கு? போயா முதல்ல. என்ன கோச்சிக்கிறீங்க? மறுபடியும் ஓயாம எண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? போயா முதல்ல. மரியாதை பேச விடு. இப்ப என்னென்ன கேட்டேன் நான்? என்னென்ன கேட்டேன் அப்படியே? போயா முதல். வாடா போடான்னு பேச விட்டுறாத. போ முதல். போ முதல். என்ன விடு முதல்? நெல் எதுல முளைக்குன்னு கேட்டேன். எதுல முளைக்குதுடா? போயா பேசாம. 1 2 3 4 முதலாளி நெல்லு தென்னை மரத்துல முளைக்குதா முதலாளி? தென்னை மரத்துல முளைக்குதா முதலாளி? நெல்லு தென்னை மரத்துல முளைக்குதான். அது 3 மூட்டை அதான் சொன்ன கேட்டா கேட்கறியா நீ? அண்ணன் சொல்றேன். அண்ணனை பத்தி தெரிஞ்சா நீ அண்ணன் என்னடா இப்படி நினைப்படா நீ? ஏன்டா அப்படி பண்ற? கேட்டா அண்ணன் சொல்றேன்னா கேட்கறியாடா? அண்ணன் பெரியாள்றா. நானு சிட்டி உள்ள நான் அண்ணன் பேர் சொன்னாலே எங்க பரபரப்பா இருப்பாங்கடா. அண்ணன் பேர் சொல்றான். அண்ணன் தான்டா ஊருக்குள்ள. ரைட்டு. சரி ஓகே. இந்த வரல அண்ணன். சரி அப்போ சொல்லுங்க. அப்போ அண்ணன் எண்ணிட்டு இருக்காப்புல. அவர் தொல்லை பண்ண கூட நின்றுட்டு இருக்கேன். சரி கேட்குறேன். சரி அண்ணே, இந்த நெல்லை விளைய வைக்கிறதுக்கு என்ன விதனை போட்டா? என்னதான் பிரச்சனை உனக்கு தெரியாதா? எதுல வரணும் தெரியாதா? வேலையை கெடுக்கணும்னு வந்திருக்கியா? இல்லண்ணே போயாம சொல்ல மாட்டேன். போயிடும். அப்படிலாம் கணக்கு எடுத்து நான் 5 மணிக்கு பண்ண மணி 4 ஆக போகுது. நான் லோடு ஏற்றி விடணும். போயிடும் பேசாம. டென்ஷன் ஆக்கி விட்டுறாத. வாயா போன்ற போடா வரான்னு பேச விட்டுறாத. போயிரு பேசாம. ஏய் போயா முத. டென்ஷன் ஆகிடுவா. போயா முத. இல்லண்ணே. ஏய் போடா முத. போடா சொல்லிக்கிட்டே இருக்கேன். சும்மா போட்டு டென்ஷன் ஆகிருக்கு. கிறுக்கு பையன் மாதிரிடா. போயா முத. அடிச்சு புரியாம போறான். மரியாதை. போடா முத. சும்மா போட்டு வேலை மயிரா. என்னைக்கு இருக்கே அப்புறம் ஓயா மதுக்கிட்டு சும்மா குழப்பி விட்டுக்கிட்டே இருக்க. அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? என்ன கட்டணும் ஒன்னா கட்டணும். போகாமதா. அடிச்சு புரியா போறான். சொல்லிக்கிட்டே இருக்கேன். சும்மா என்றதையும் போட்டு குழப்ப விட்டுக்கிட்டு மாத்தி விட்டுருக்கியா? போடாமதா. மூஞ்சில முடிக்காதா. டென்ஷன் ஆகிடும். போயிடும். ஏட்டா அறிவிட்ட கம்யூனிட்டி உனக்கு புரியுதா புரியலடா? அறிவு இல்லையா? ஏழை பையன் நினைச்சிருக்கியா? அடிச்சு வாயிலாம் உடச்சு புரியுமா? போயிடாங்க. போன் பேசுறேன். எதுக்குன்னு இது பண்றீங்க? ஹலோ, என்ன சொன்னா கேட்க மாட்டியாடா நீ? இல்லண்ணே உங்களை தொலை உங்களுக்கு சொல்ல பண்ணல. அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? போயிருமா? இல்லடா அண்ணன் இங்க வேலையா இருக்குண்டா. ஏன்டா அப்படி பண்றீங்க? அதான் எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காருடா. அவர்கிட்ட கேட்டேன்டா. அவர் சொன்னார்டா. ஏன்டா அப்படி பண்ற? போறியா இல்லையா? போக மாட்டியா?
சார் அறிவு இருக்காளே உனக்கு அடிச்சு மண்டை மண்டை உடச்சு புரிய வந்தேன்னா போயிடு அப்படியே அங்கே ஓடிடு அப்படியே அவங்க கம்மா இருக்கு அம்மா இருந்து ஓடிடு அடிக்காத சொல்லுங்க, அடிக்காதீங்க. யாரா உன்னை அமிச்சாங்க? என்னடா எண்ணெய் விடாம அடிக்காதீங்க. ஆளு சாப்பிடாம கொள்ளாம 50 மூட எண்ணி நான் ஏத்துற பசியில கிடக்குறேன். உனக்கு உன் பகுமானம் வாடா அம்மதா. யார அமிச்சு சொல்லு சொல்லு சொல்றேன். யாரும் சொல்றேன் எம்எஸ் சரத்னு வர சொல்றான். வெண்ணல எங்க அண்ணன் அவரு வாயில் வந்து 10 நிமிஷம் உன் கையை ஒடிச்சே வருவேன். எந்த ஊர் நம்ம வந்து மதுரை கரை கிட்ட நக்கல் பண்றியா? மதுரை கரை கிட்டே வந்து உன் துமுறு சும்மா நானு கால இருந்து எண்ணிக்கை போட்டு 4 மணிக்கு லோடு எடுத்து பட்டினியா கடந்து ஏத்திருக்கேன். ஊர்ல தெரியாது தெரியாதா? அவனை கூப்பிடுறாங்க. யூடியூப் பட்டினியா கடந்து யூடியூப் யூடியூப் சேனல் இருந்த ஒரு யூடியூப் சேனல் யாராவே யூடியூப் சேனல்லா? நாங்க தானே. நீ பெரிய பருப்பாடா? யூடியூப் வீடியோ பிராங்க் வீடியோ. என்ன பிராங்கடா? கேமரா வச்சிருக்கோம். யாரா முதல்ல? யாரா நீ? யூடியூப் சேனல் நீ யாரா? என்ன நம்ம தொழில போட்டுக்கிட்டாங்க. நம்ம வெயில காய போட்டு விற்க மாட்டாம போட்டு வச்சு பண்ணிக்கிட்டா யூடியூப் சேனல். அது மயிறு சேனல் விற்க மாட்டாம நான் போட்டு வெயில் மழையில பாரு எப்படி கிடக்குண்டு. எப்படி போட்டு பண்ணி வச்சுக்கிட்டு என்னைக்கு நாங்க ஏத்த மாட்டாம கிடக்குறோம். அவங்களுக்கு பிராங்கு சார். யூடியூப்ல ஒரு காமெடி வீடியோண்ணே அங்க ஒருத்தர் சொல்லி விட்டாரு. நாங்க அந்த இது கரும்பு கிடக்குல என்னத்த சொல்லிட்டாரு போங்க. கரும்பு கிடக்குல அவரு என்ன சொல்லி விட்டாரு பாருங்க. கொஞ்சம் பன் வீடியோலாம் கொஞ்ச நேரத்தை அடிச்சு கொண்டிருப்பேன் நான். சார் போங்க. நாங்களே எண்ணிடுறேன். பரவாயில்ல இருங்க. ஆனா இங்க பாருங்க எவ்வளவு நேரத்துல அவங்க எண்ணி காட்டுற பாருங்க. என்ன இது இந்த மூட்டை தானங்க? என்ன அமிச்சிடுறேன். என்ன இது 40 இருக்குண்ணே இந்த வருஷம். அது எப்படி லைனா ஒரே தான் இருக்கும்? ஆமா ஒரே தான். எப்படி என்ன கரெக்டா? இதுல 5 இருக்குன்னா இந்த 5 அதுல எத்தனை 5 இருக்குன்னு பாக்கணும். கீழ இருந்து அந்த கணக்கு வந்துடும். ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் முடிச்சிட்டீங்களா? இது அது மட்டும் தான் இருக்கு. இதுவும் அதுமா? ஆமா நடுவுல அது மட்டும் தான் இருக்கு. நான் என்றேன் நானு. விடு தம்பி நான் பாத்துக்கிறேன். விடுங்க. இல்ல கஷ்டமா அது ஒண்ணுதானே. என்ன கஷ்டம்? விடுங்க நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டா இதை பார்க்க மாட்டோமா? இது எண்ணிடுறேன். இல்ல என்ன சார் நீங்க அது எந்த நான் பாத்துக்கிறேன். நம்ம பசங்களை வர என்ன சொல்றோம்? இல்ல வேணாம் இருக்கட்டும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். அப்படியா? சரி ஓகே. காலைல இருந்து எப்படி எண்ணி பண்ணி கொஞ்ச நேரத்துல எண்ணிக்கை குறைச்சு விட்டீங்க. சார்ண்ணா கொஞ்சம் பரவாயில்ல. யூடியூப்ல போட்டுக்கலாமா? போட்டு குத்து குத்திட்டியானே சார். சரிண்ணா சரி நீ என்னங்க சரியானுங்க. குத்துன்னு குத்திட்டாரா? ஆக்சுவலா இருந்தாலும் நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஏன்னா எண்ணிட்டு இருக்காரு பாவம். இவ்வளோ மூட்டையும் என்னன்னுங்கடா அம்மா வெயில்ல எங்களால் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல. வெயில்ல கடந்து கஷ்டப்பட்டு
சென்னையில் சொகுசாக வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு மதுரையில் வந்து வேகாத வெயிலில் பாவம் விவசாயம்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ உணரும் போது தான் தெரியுது பாருங்க, இவ்வளோ வேர்வு, அப்படியே வெயில் எப்படி இந்த முகத்தை எரிக்குது, அப்படியே எரியுது மூஞ்சலாம். ஸோ ரொம்ப கஷ்டம் கைஸ். நெக்ஸ்ட் மதுரை சீரீஸில் வெயிட் பண்ணுங்க, வரேன். ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கங்க.